காகம் கரையும் திசையும் அதன் பலன்களும். கிழக்கு, அரசு அனுகூல காரியங்களில் ஜெயம் கிட்டும், காரிய சித்தி உண்டாகும். மேற்கு, தானிய விருத்தி மற்றும் கடலில் விளையும் பொருட்களான பவளம், முத்து போன்றவற்றின் சேர்க்கை உண்டாகும். வடக்கு, ஆடை சேர்க்கையும் காரிய தடங்கள் மற்றும் நல்ல உணவு கிடைக்கும். தெற்கு, தானியங்களில் எதிர்பார்த்த லாபமும் சங்கீத துறையில் உள்ளோரின் நட்பும் கிட்டும். தென்கிழக்கு, பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும், பகைவர் விலகுவார்கள். தென்மேற்கு, சுப செய்திகள் கிட்டும். வடகிழக்கு, கால்நடைகளின் விருத்தி, பொருட்கள் களவு மோதல் மற்றும் வாகன சேர்க்கை உண்டாகும். வடமேற்கு, ஆயுதங்கள் மற்றும் உலோகத்தால் ஆன பொருட்களால் தனவரவு உண்டாகும்.